ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களோட என்ன டிஷ் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெத்திலி மீன் எப்படி பட்டிச்சு வைக்கிறது. இங்கே இப்போ பட்டிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக பேர் தெரியாது. ஆனால் இந்த டிஷ் பார்த்திங்கன்னா நான் ஒரு 6-7 தடவை நான் பண்ணிட்டேன். ஆனால் வீட்டில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடிக்கடி பார்த்திங்கன்னா இப்போ இந்த மீன் தான் வாங்குறது. ஆனால் என்ன க்ளீன் பண்ணுறதா கொஞ்சம் பாடாக இருக்குது. ஆனால் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க, அதுக்கு மீன் பட்டிச்சு வைக்கிறதுக்கு என்னென்ன மசாலா வேணும் அதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கப்பு துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 6 நல்லா காரமாக இருக்கிற பச்சை மிளகாயை பார்த்துட்டு நம்ம கழுவி சேர்த்துக்கலாம். ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு, அப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் இதை சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இதுக்கு ஹைலைட்டே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் தான். கலரை பார்த்து பயப்பட வேண்டாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக நம்ம ஒன்று பாதியாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி ஊற்றிடாதீங்க, தண்ணி ஊற்றவே கூடாது. இப்போ நம்ம ட்ரையாக ஒரு 2 பல்ஸ் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு உள்ளே இருக்கிறதுமே பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து விட்டுட்டு இன்னும் ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீன் கூடவே நம்ம இந்த மசாலாவும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும். எவ்வளோ உப்பு நமக்கு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுட்டு, கருவேப்பிலை இருந்ததுன்னா இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கையால் பிசைஞ்சு விடணும். கையால் நம்ம பெரட்டி விடுறதுனால நல்லா ஊறும். நம்ம கரண்டிலெல்லாம் மிக்ஸ் பண்ண முடியாது, ஸ்பூன் வச்சுமே மிக்ஸ் பண்ண முடியாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இப்போ 1/4 மணி நேரத்துக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சுட்டேன். இப்போ 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஊறிடுச்சு. இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கருவேப்பில் நான் போட்டுட்டேன். கருவேப்பில் போட்டு இன்னொரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இன்னும் டேரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ஏன்னா 1/4 மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு புளிப்பு தன்மை வேணும். அதுக்காக நான் குடம்புளி நான் சேர்த்துட்டேன். குடம்புளி இல்லை அப்படின்னா நம்ம ரசத்துக்கு கரைப்போம் இல்லையா, அந்த புளியே நம்ம ஊற வச்சுட்டு தண்ணியாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கெட்டியாக தண்ணி கம்மியாக ஊற வச்சுட்டு கெட்டியாக நம்ம கரைச்சி ஒரு 4 ஸ்பூன் போல் அப்படியே மேலே ஊற்றிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 பெரட்டி விட்டிங்கன்னா அவ்வளோதான், மீன் பட்டிச்சது. ஆனால் இதுக்கு புளிப்பு தன்மை வேணும். அதனால் புளி ஊற்றுறீங்க அப்படின்னா தண்ணியாக ஊற்ற வேண்டாம், கெட்டியாக ஊற்றுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.